Y2K சமையல். இன்னைக்கு தேங்காயில ரொம்ப ஜூசியான சூப்பரான தேங்காய் லட்டு செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வீட்டில் இருக்க பொருளை வச்சு 15 நிமிஷத்தில் செய்யக்கூடிய சூப்பரான ரெசிபி இது. வாயில் வச்ச உடனே கரையக்கூடிய ரொம்ப சாஃப்டான தேங்காய் லட்டை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் செய்யறது எப்படின்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதை நல்லா வறுத்துக்கலாம். தேங்காயை வறுக்கும்போது அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. தேங்காவை வறுக்கும்போது எண்ணெய் எதுவும் ஆட் பண்ணாமல் நல்லா ட்ரையாக வறுத்து எடுத்துக்கலாம். தேங்காவோட கலர் இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் அதை வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த தேங்காயை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அதை ஆற வச்சிடலாம். ரூம் டெம்பரேச்சர்லேயும் ஒரு 10 நிமிஷம் போல் ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம லட்டை ரெடி பண்ணிடலாம். அடுத்தது நம்ம தேங்காயை வறுத்த அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அது கூட 2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா வறுக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த டைம் நம்ம தேங்காயை வறுக்கும்போது நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இருக்கணுன்ற அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் போல் வறுத்தாலே போதும். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. பாருங்கள், தேங்காயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இந்த அளவுக்கு இதை வறுத்தாலே நம்ம போதும். இந்த ஸ்டேஜில் அது கூட 1.5 கப் அளவுக்கு காய்ச்சி ஆறுன பாலை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் எந்த கப்பில் தேங்காய் எடுத்துருக்கீங்களோ அதே கப்பில் 1.5 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்கில் பாலை ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணும்போது பால் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தோணும். ஆனால் அது நல்லா சுண்டும் போது சூப்பராக இருக்கும். பால் நல்லா கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ணியிருக்க சர்க்கரை ஸ்வீட் அளவாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி ஸ்வீட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆட் பண்ணியிருக்க பாலும் சர்க்கரையும் தேங்காவோட திரண்டு கொதி வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அது வரைக்கும் கையெடுக்காமல் தொடர்ந்து கிளறிட்டே இருங்க. குக் பண்ணும்போது அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க, ஏன்னா பால் திரிய ஆரம்பிச்சிடும். பால் நல்லா திரண்டு ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, அது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பாதாமும் முந்திரியை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லட்டோட வாசனைக்காக நான் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இருந்தாலும் நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஆட் பண்ண பாலெல்லாம் நல்லா சுண்டி ஒரு பால்கோவா ரேஞ்சுக்கு நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இதை அடுப்புலேருந்து நம்ம இறக்கிடலாம். ஒரு 5 நிமிஷம் போல் ரூம் டெம்பரேச்சரில் இதை அப்படியே ஆற வச்சிடலாம். கை பொறுக்கிற அளவு சூடுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் லைட்டாக எண்ணெயோ இல்லை நெய்யோ அப்ளை பண்ணிவிட்டு நம்மளுக்கு தேவையான ஷேப்பில் இதை உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு டைம் நம்ம ரெடி பண்ண மிக்சரை இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு லட்டு மாதிரி உருட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த சைஸில் லட்டு வேணுமோ அந்த சைஸில் இதை உருட்டி எடுத்துக்கோங்க. நம்ம ரெடி பண்ணியிருக்க இந்த லட்டை ஆல்ரெடி வறுத்து வச்ச தேங்காயில் போட்டு ஒரு உருட்டி எடுத்தால் சூப்பரான தேங்காய் லட்டு ரெடி. இந்த லட்டு ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப ஜூஸியாகவும் இருக்கும். குழந்தைங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. உடம்புக்கு ஹெல்த்தியான கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான தேங்காய் லட்டுவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஜூஸியான தேங்காய் லட்டு செய்யறது எப்படின்னு பார்த்தீங்களா? இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். Y2K சமையலுக்கு நீங்கள் புதுசுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.